நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு எழுத்தில் இவ்வளவு ஈடுபாடு கொண்ட ஒரு நபர்களின் சங்கமத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்கள் ஒத்தருக்குமே இந்த புஸ்தகம் போடணும், எழுதணும், அந்த மாதிரி ஒரு துடிப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன். இது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்கள் ஒத்தரும் நினைத்த விதத்திலே எழுதி மிக சிறந்த படைப்புகளை படைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இங்கே இருக்கிறவர்களே வயசானவங்க நான் தான் இருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு 82 வயசு. என்னோட வயசானவங்க இங்கே யாராவது இருக்காங்களா? ஓ, நமஸ்காரம் சார். ஏன்னா வர வர எந்த கூட்டத்துக்கு போனாலும் நான் தான் வயசானவளாக இருக்கேன். பட் தட்ஸ் ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் மனமாற வாழ்த்த முடியறது. ஒரு தாய் மாதிரி எல்லாரும் நன்னா இருக்கோன்னு மனசார சொல்ல முடியுது. நண்பர்களே, இங்கே நம்ம இலக்கியம் படைப்பாளிகள் தான் இங்கே நம்ம குழுமி இருக்கோம். இலக்கியம் என்றால் என்ன? ஒரு சின்ன சிந்தனை. இலக்கை நோக்கி செல்வது இலக்கியம், காலத்தை வென்று நிற்பது இலக்கியம், ஒரு கண்ணாடி போல சமுதாயத்தை அதில் நடக்கும் விஷயங்களை பிரதிபலிப்பது இலக்கியம். இப்படி பல டெஃபினேஷன்ஸ் இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு எழுத்தாளர் இதை பற்றி எப்படி பார்க்குறாங்கன்னா, அவர் சொன்னார் பாருங்கள், 16 வருஷம் நான் இலக்கியம் மூலம் இந்திய இணைப்பு அந்த பணிக்காக 100க்கும் மேற்பட்ட இலக்கிய ஜாம்பான்களையெல்லாம் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அது மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் நினைக்கிறேன். அதில் பல பேர் இலக்கியத்தை பல கண்ணோட்டத்திலே பார்த்தார்கள். இல்லை எல்லாம் சொல்ல முடியாட்டாலும் 1-2 சொல்கிறேன். மலையாள கவிதாயினி கமலாதாஸ் என்ன சொன்னார்னா, இலக்கியம் என்பது மனிதனுக்கு 2வது தோல் போல இருக்க வேண்டும், அவ்வளோ நெருக்கமாக இருக்கணும். கவிதை என்பது மந்திரம் போல புனிதமாக இருக்க வேண்டும். சுகதகுமாரின்னு அங்கேயே ஒரு பெரிய ரைட்டர், அவங்க என்ன சொன்னாங்க, இலக்கியம் என்பது ஒரு துடப்பம் போன்றது. எப்படி வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் பெருக்கி வீட்டை சுத்தம் பண்ண ஒரு தொடப்பம் உதவுகிறதோ, அதே போல் நல்ல இலக்கியம் சமுதாயத்தில் உள்ள குப்பைகளை எல்லாம், மனித மனதில் உள்ள குப்பைகளை எல்லாம் அகற்ற உதவ வேண்டும்னு சொன்னார். சுபாஷ் முகோபாத்யாயா வங்காள மொழியின் மிக சிறந்த கவிஞர். அவர் சொன்னார், இல்லை இதெல்லாம் என்னை சிந்திக்க வைத்த கருத்துக்கள், இதை உங்களோட பகிர்ந்துக்களை நான் சந்தோஷப்படுறேன். அவர் சொன்னார், இலக்கியம் சமுதாயத்தை பிரதிபலிக்க ஒரு கண்ணாடி தான், நான் ஒத்துக்கிறேன். நாம் எப்படி ஒரு கண்ணாடியை பார்த்தால் நம்முடைய பிம்பம் அதில் பிரதிபலிக்கிறதோ, அதே போல் அது சமுதாயத்தை பிரதிபலிக்கிறது, ஒத்துக்கிறேன். ஆனால் அதோடு நிற்கக்கூடாது. நம்ம கண்ணாடியை பார்க்குறச்சே பொட்டு கோழில் இருந்தால் சரி பண்ணிக்கிறோம், தலைமையில் கலைஞ்சிருந்தால் அதை சரி பண்ணிக்கிறோம். அதாவது நம்முடைய பிம்பத்திலே உள்ள கோளாறுகளை சரி செய்யவும் அந்த கண்ணாடி நமக்கு உதவுகிறது. இதை போலவே சமுதாயத்தை பிரதிபலிக்கும் அதே சமயத்தில் சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகளை சரி செய்யவும் அந்த இலக்கியம் உதவ வேண்டும்னு சொன்னார். மாதிரி பல அற்புதமான கருத்துக்கள். அதெல்லாம் பேசுகிறது தான் இலக்கியம் மூலம் இந்திய இணைப்புக்கு ஒரு 4 நாள் வேணும். ஏன்னா 4 வால்யூம் மொத்தம் இவ்வளோ பெரிய ஒரு செட்டு 5 கிலோ காஃபி டேபிள் புக்கு. இப்போ நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுங்கிற ஆசை இருக்கும். நீங்கள் கேளுங்க, அதில் நம்ம நிறைய விஷயங்களை கவர் பண்ணலாம். அவங்களுடைய உடல்நிலை கருதி ரொம்ப நேரம் அவங்கள காக்க வைக்க முடியாது. உடல்நிலைங்கிறாங்க. 82 வயசுக்கு நான் நல்லா தான் இருக்கேன். மோகன்தாஸ், உடல்நிலை கருதிங்கிறீங்க. நான் 82 வயசுக்கு நல்லாவே இருக்கேன். இல்லை, நான் முடிக்கிறேன். இன்னொன்று அந்த 82 எங்கர்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். 82 வயசுக்கு என் உடம்பு என்ன சொல்கிறதோ அதை நான் கேட்டுட்ருக்கேன். உடம்பு சிலதெல்லாம் வேண்டாம், படிகள் ஏறாதே, முடியல, முழங்கால் வலிக்கிறதுன்னு சொன்னால் நான் அதை கேட்குறேன். முடியவே முடியாது. ஐ எம் 16 at heartனா கீழே விழுந்து காலை உடச்சிக்கணும், அதை வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு 2 தடவை ஹார்ட் சர்ஜரி ஆகிருக்கு. 2 ஹார்ட் அட்டாக் அடுத்தடுத்து வந்தது 11 monthஸில். இத்தனைக்கு எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது. ஏன் வந்ததுன்னு டாக்டர்ஸ்க்கே தெரியல. முதல்ல கூட ஜிம் போயிருக்கேன்.
ஐ கீப் மை செல்ஃப் ஃபிட் மென்டலி ஃபிசிக்கலி. ஏன் வந்ததுன்னு தெரில, இதெல்லாம் தான் விதி தான், வர வேண்டிய கர்மா இருக்கிறது வந்திருக்கு. அதுக்கு பிறகு என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொன்னதால், அதுக்கப்புறம் உடம்பு வயசும் ஆனதால் முன்ன படிகள்லாம் ஏறினேன். அப்புறம் படிக்கட்டு ஏறது மெதுவாக ஏற வேண்டியிருக்கு, ரெயிலிங் பிடிச்சிக்க வேண்டியிருக்கு, பக்கத்தில் ஒருத்தர் பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. உங்கள் வீட்டில் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாத்தையும் தான் செஞ்சிட்ருப்பா. அதனால் உடம்புன்னு எனக்கு பெருசு ஒன்றும் இல்லை. பட் ஐ எம் அவாய்டிங் க்ரௌட்ஸ் அண்ட் ஐ எம் அவாய்டிங் டூ மெனி மீட்டிங்ஸ். மாதத்துக்கு 25 நாள் கூட்டம் பேசினா இன்னும் 82 வயசுலையும் பேச முடியுமா சொல்லுங்கள்? உங்கள் அம்மாக்கெல்லாம் நீங்கள் பாட்டிக்கு கால் வச்சா உட்காந்துக்கோமாம்பே. ஆனால் என்னை மட்டும் நான் ஒரு இரும்பு மனுஷின்னு நினச்சின்னு இந்த 3 பரவாயில்ல மேடம் இன்னொரு அரை மணி அதெல்லாம் தவிர்க்க தான் நான் எனக்கு இல்லைங்க, எனக்கு முடியலைன்னு சொல்கிறேனே தவிர ஐ எம் ஃபிட் அண்ட் ஐ எம் ஃபைன். சூப்பர் மேம். சும்மா இருந்த கூப்பிட்டு அதனால மட்டும் ஒரு ஆசீர்வாதம். எந்த விசேஷம்? இவ்வளோ நேரம் கிட்டே வரல. வாமா ஆசீர்வாதத்தில் வாங்க. நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக திடமாக. ஓகே கேள்வி. கீதா தேவிசிகாமணி, எழுத்தாளர். அம்மா சிவசங்கரி அம்மாவை பார்க்குறப்ப எங்கள் அம்மா ஞாபகம் வருது. ஏன்னா எங்கள் அம்மா லீலா கிருஷ்ணன் வந்து அந்த காலத்தில் இவங்க எழுதின காலத்தில் எழுதினவங்க. சொன்ன ஒன்று அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கேன், ஒரு 25 புக்கு வரைக்கும் எழுதியிருக்கிறேன் பை காட்ஸ் கிரேஸ். அதே மாதிரி டிவோஷனல் லிரிக் எழுதுகிறேன். அம்மா கிட்ட நான் என்ன கேட்கணுன்னா, அதாவது எங்கள் அம்மா இருந்தால் நான் என்ன கேட்பனோ அதை கேட்குறேன். அது இந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு மைண்ட் செட்டோட எழுதுறதுக்கு, ஒரு கவிதையோ ஒரு இதோ எழுதுறதுக்கு எந்த டைம் அதிகாலையில் எழுதுறது நல்லதா, இல்லை எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் அமைதியாக இருக்க நேரத்தில் எழுதுறது நல்லதா, எந்த டைமிங்? நான் சொல்ல போகிற பதில் உங்களுக்கு எல்லாம் நம்ப முடியாமல் கூட இருக்கலாம். எனக்கு எந்த நேரத்தில் என்னால் எழுத முடியும். இன்ஃபேக்ட் என் தாட்ஸ் ரெடியாக இருக்கணும். நான் ஒரு கதையோ ஒரு கட்டுரையோ இல்லை ஒரு தொடர்கதையோ எழுத போகிறேன்னா அதுக்கு நான் தயாரித்து கொண்ட குறிப்புகளெல்லாம் ஆய்வெல்லாம் பண்ணி களப்பணி செய்து என்னோடய புத்தி எப்போ ரெடியாக இருக்கோ அந்த தாட்ஸ், அப்போது அது வந்து நடு பகலாக இருந்தாலும் உட்காந்து எழுதிடுவேன். 10 பேர் பேசிகிட்டே இருந்தாலும் நான் எழுதுவேன். வாசம் பெல் அடித்தா கூட அவன் வந்து கொண்டு எழுதிட்டு இருந்தான்னு வந்து எழுதுவேன். ஸோ எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை, பிகாஸ் மை திங்கிங் இஸ் பர்ஃபெக்ட். ஆனால் திங்கிங்லேயே இல்லாமல் எழுதிக்கொண்டே யோசிக்கும் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு லைன் எழுதுவாங்க, யோசிப்பாங்க, அடிச்சுட்டு இன்னொரு லைன் எழுதுவாங்க. இது எது வசதி எது மட்டங்கிறதுலாம் கிடையாது. இது விதவிதமான வகைகள், டெக்னிக்ஸ் அவங்களுக்கு. இப்போ சில பேருக்கு வெடிகாலையில் எழுந்து நான் திருப்பி 4:30 மணிக்கெலாம் எழுந்துருவேன். ஆனால் யோகா ஸ்பிரிச்சுவல் லெக்சர்ஸ் அந்த மாதிரிலாம் நான் கேட்டுட்ருப்பேன், தவிர எழுதுறதில்லை. அன்லெஸ் அஃப்கோர்ஸ் 2 நாளுக்குள்ளே ஒன்று கொடுத்தே ஆகணும், ஒன்று ஒரு வேலை இருக்குதுன்னா காத்தாலே உட்காந்து எழுதுவேன். ஆனால் எனக்கு நேரங்காலமே கிடையாதுமா. எனக்கு என் சிந்தனைகள் தயாராக இருக்கணும். பட்ட பகலில் கூட எழுதுவேன் நான். இன்ஃபேக்ட் எழுதின பல கதைகள் நட்டரோட பகலில் எழுதினது தான். இன்னர்வீல் கிளப் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னோடய பாட்டி வந்து ஒரு தீக்கா பேக்ரவுண்டு. பட் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா பாட்டியை ரொம்ப டாமினேட் பண்ணி அடக்கி வச்சுருப்பார். தாத்தா வெளியில் பேசுகிறதெல்லாம் பெரியாரிசம் பேசுவார், ஈக்குவலிசம் பேசுவார். நான் பாட்டிக்கிட்ட வளர்ந்தேன். அப்போ பாட்டி வந்து ரொம்ப ஆளுமையாக உங்களை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. உங்களோட புக்ஸ் எல்லாம் நான் ரொம்ப நிறையா படிச்சிருக்கேன். ஸோ உங்களை பார்க்கணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். பாட்டி சொல்லி உங்களுடைய கதைகள்லாம் சின்ன வயசுலேருந்து படித்தவன் நான். இன்னொரு விஷயம், எங்களோட பசங்க எங்களையே இப்போ பூமரு கிரிஞ்சு அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் உங்களுடைய ரைட்டிங் எல்லாம் இன்னும் ரொம்ப அப்டேட்டடாக ரொம்ப எங்காகவே இருக்குது. அது எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க அந்த தாட்? நம்ம ஒத்தத்திற்குமே, அது யாராக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, எழுத்தாளராக இருந்தாலும் சரி, ஓவியராக இருந்தாலும் சரி, பாலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே 3 வயசு, 3 விதமான வயசு. ஒன்று நம்ம பிறந்த தேதியை சொல்லும் அந்த கேலண்டர் ஏஜ், அதை மாற்றவே முடியாது. அது தில்லுமுல்லி பண்ணி மாற்றுறவங்களை பற்றிலாம் நம்ம கவலை இல்லை. ஐம் டாக்கிங் அபவுட் நியாயமாக நடக்கிற விஷயம் பற்றி. ஸோ கேலண்டர் ஏஜ் ஒன்று. 2வது ஏஜ் வந்து உங்கள் உடம்பு சொல்லும் ஏஜ். எத்தனையோ பேருக்கு 40 வயசுலலாம் முட்டி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஆகிருக்குமா? அவங்க என்னம்மா பண்ணுவாங்க? அவங்களால ஏற முடியும். 45 வயசுக்கா ஒன்றால் படி ஏற முடியாதுன்னு கேட்பாங்க. அவங்களால முடியாது. அவங்களோட ஃபிசிக்கலோட லிமிட்டேஷன்ஸ்
அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணணும், அதுக்காக என்னால் ஒன்றுமே முடியாதுன்னு சோர்ந்து போய் உட்காராமன் எந்த அளவுக்கு தன்னால் முடியுமோ முட்டி எவ்வளோ தூரம் இடம் கொடுக்குறதோ அதை செய்யணும். ஸோ ஃபிசிக்கல் ஏஜை ஞாபகம் வச்சுக்கணும். உடம்பு முடியலன்னு சொன்னால் அதை கேட்கணும். ஒரு பிடிவாதம், அசட்டு தைரியம், வரட்டு தனமான நோ எனக்கு ஐம் 16 அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கல இருக்கலாம். 16 எப்போ இருக்கலாம், மென்டல் ஏஜில் இருக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் ஏஜை முடிச்சிட்டோம், இப்போ மென்டல் ஏஜில் எப்போவுமே நான் புத்துணர்வோடு இருப்பேன், எப்போவுமே நான் இளமையோடு இருப்பேன்னு நம்ம நினச்சிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. தினம் காலையில் தூங்கி எழுந்தப்பறம் ஒரு 5 நிமிஷம் ஐம் ஃபைன், நெகட்டிவாகவே நினைக்காதீங்க. நெகட்டிவ் தாட்ஸே நம்ம ஒக்காபுலரியிலேருந்து எடுத்துடணும். காத்தால் எழுந்து முதலாவது எத்தனை பேர் நம்ம எழுந்துக்கிறதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீர்கள்? எத்தனை பேர் எழுந்துக்க முடியாமல் இருக்கா தெரியுமா? நமக்கு இந்த $1,000,000 $1,000,000 ஒர்த்து இந்த உடம்பு இருக்குது பாருங்க, இந்த சொத்து. காலையில் எழுந்தால் நடக்க முடியுது, பார்க்க முடியுது, பேச முடியுது, சிந்திக்க முடியுது, சாப்பிட முடியுது. இது எல்லாமே முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நம்ம அதெல்லாம் யோசிக்கிறோமா? என்றைக்காவது இந்த பாடிக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? அது பாட்டு ஓடிச்சுட்டு இருக்கேன். இப்போ நம்ம பாட்டு பேசிகிட்டு இருக்கோம், எல்லாருக்குள்ளேயும் ஹார்ட் பம்ப் பண்ணிட்டு இருக்கு, டைஜஷன் இஸ் கோயிங் ஆன், யூரினரி சிஸ்டம் இஸ் கோயிங் ஆன், எல்லா சிஸ்டமும் நிற்காமல் வேலை பண்ணிகிட்ருக்கு. என்றைக்கா வி டேக் தெம் ஃபார் கிராண்டட். அதை பற்றி நினைப்பே இல்லை நமக்கு. கண்ணு பார்க்குறது, அந்த கண்ணுக்கு என்றைக்காவது தேங்க்ஸ் சொல்லியிருக்கோமா? அந்த கண்ணில் ஏதாவது உபாதை வந்தால் தான் ஐயோ டாக்டர்கிட்ட போடணும், அது போடணும்னு கவனிக்கிறோம். நன்னா இருக்குச்சு. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மன வயது இருக்குது பாருங்க, அந்த மன வயதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், எல்லாம் இன்றைக்கி இட்ஸ் கோயிங் டு பி எ கிரேட் டேன்னு சொல்லணும். அழுமூஞ்சி நம்ம கோபமாக இருந்தோம்னா எப்போ சிரித்து எப்போ பேச முடியுமா? முடியாது. கோபமாக தான் பேச வரும். அழுதுட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் ஜோக் சொல்லி சிரிதான் சிரிக்குவாங்களா? கோச் பார்த்து. ஸோ நாம் முதல்ல சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, தெளிவான சிந்தனையோடு இருந்தோம்னா அடுத்தவங்கக்கிட்ட நாம் தெளிவாக பேசுகிறது, சிரிக்கிறது எல்லாம் சாத்தியம். இல்லைன்னா சாத்தியமே இல்லை. ஸோ நாம் வி ஷுட் பி ஹாப்பி, வி ஷுட் பி அட் பீஸ். காலையில் எழுந்து இன்றைக்கி பூரா என்னோடய நாள் அற்புதமாக இருக்க போகிறது 10 தடவை சொல்லிக்கோங்க. நான் அப்படி தான் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் தெரியுமா? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். மை பாடி இஸ் ஃபைன், தேங்க்யூ பாடி, தேங்க்யூ லெக்ஸ். காலில் வலி இருக்கா, அந்த காலை தொட்டு அம்மா வலிக்காது ரொம்ப, பட் தேங்க்யூ எனிவே. பி பாசிட்டிவ். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலே அப்புறம் அப்டேட் பண்ணிக்கணும் அவங்கள. லேட்டஸ்ட்டாக உலகத்தில் என்ன நடக்கிறது எல்லாரையும் பாருங்க. போய் காலேஜில் போய் சேர்ந்து படிக்க வேண்டாம். இப்போ டிவி நியூஸ் கேட்கலாம், பேப்பர் பார்க்கலாம், நல்ல டிஸ்கஷன்ஸ் கேட்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 பேர் அதை பற்றி பேசுகிறத கேட்கலாம். ஏன்னா எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு உண்டு. நான் எக்கனாமிக்ஸ் தான் படிக்கலை, ஆனாலும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு புது காரை பற்றி ஒரு அறிமுகம் பண்ணால் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே. ஒரு டிவிலையோ வருது, 2 நிமிஷம். ஸோ இப்படி நம்மளை மனசை பாசிட்டிவாக வச்சுட்டு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை ஒரு விழிப்புணர்வோடு 5 புலன்களாலும் கிரகித்து கொண்டே இருந்தோம்னா அப்டேட் ஆகிடும். எப்படி நீங்கள் இன்றைக்கி நடக்கிறத எப்படி எழுதுறீங்கன்னு கேட்டால் அது இயல்பாக வந்துடும். பிகாஸ் யூ ஹாவ் த நாலேஜ். அந்த அறிவு நமக்கு வந்துடுறது. ஸோ அப்படி பண்ண முடியும். பேர் பத்மாவதி. நான் பீர்க்கங்கரணையில் ஒரு 10 குழுக்கு தலைவியாக இருக்கேன். உங்கள் கதைகளெல்லாம் நிறைய படித்து சின்ன வயசுலேருந்தே படிப்பேன். உங்களை பார்க்கணுன்ற ஆவலில் வந்திருக்கேன். உங்களுடைய கதைகள்லேருந்து நீதிகளை எல்லாம் எடுத்து என் குழுக்களுக்கு சொல்லி என் குழுக்களை விரிவுபடுத்தி அவங்கவுங்க குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பேன். உங்களை பார்க்கணுன்ற ஆவலில் வெங்கட் சார் சொல்லி, இங்கே மடிப்பாக்கம் வெங்கட் சார் சொல்லி வந்திருக்கேன். உங்களை பார்த்ததில் ரொம்ப பெருமை அடைகிறேன் மேடம். அம்மா ஒன்று என்னுடைய அறிவுரைகள் சொன்னேன். நான் யாருக்குமே அறிவுரை சொல்லவே மாட்டேன். அறிவுரை சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. இல்லை, ஆலோசனைகள், சஜஷன்ஸ், அதுக்கு ரைட் வேர்டு. அதான் நான் சொன்னேனே, நம்ம ஒக்காபுலரியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். எல்லாமே தப்பான வார்த்தைகளை சொல்ல கற்றுட்ருக்கோம். அறிவுரையே இல்லை. இது எனக்கு ஒன்று பிடிக்குங்கிறதுனால ஒரு அக்கறையோடு பேசுகிற பேச்சு.
அது ஆலோசனை, சஜஷன். அது எப்படி அறிவுரை ஆகும்? குழந்தைகிட்டே அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அம்மா குழந்தைகள் வரும் இன்னும் நல்லாயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் உமா பாரதி. சுப்பிரமணிய பாரதியாரோட தங்கையோட கொள்ளுப்பேத்தி. நான் அம்மாவோட தீவிர ரசிகை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து நான் வந்து அம்மாவோட புஸ்தகத்தை படிக்கிறேன். ஏன்னா என்னோடய பாட்டி வந்து தமிழாசிரியை. ஒரு புஸ்தகத்தை கையில் எடுத்தால் அதை வைக்கவே மாட்டாள், அதை முடிச்சுட்டு தான் வந்து எடுப்பாள். அந்த மாதிரி அம்மாவோட பாலங்கள் கதை தான் நான் முதல்ல படித்தது. அப்போ தான் ஆனந்த விகடனில் வந்து அது தொடராக வெளியில் வந்தது. அதை தொடராக படிக்கவும் வச்சு, அதை எடுத்து கிழிச்சு வச்சு, அதை பைண்டிங் பண்ணி, அதை திரும்பவும் எத்தனையோ முறை நான் வந்து படிச்சிருக்கேன். அந்த கதையோட ஒரு லவர் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஜென்ரேஷனை எப்படி வந்து அந்த மருமகளாகப்பட்டவர்கள் இணைக்கிறார்கள், பாலங்களாக எப்படி திகழ்கிறாங்கன்றதை அம்மா அப்படி எழுதியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் முன்னாடி அம்மாவை பற்றி சொல்லும்போது, இந்த தேசத்தோட பாலங்களாக அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னது எனக்கு இந்த கதை வந்து அவங்க எப்படி இந்த பாலங்களை அந்த பாலங்களாக இணைச்சிருக்காங்கன்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு தலைமுறைக்கு ஒன்று எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், அந்த கதையோட ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு எப்படி அது இன்டியூஸ் ஆச்சுன்றது தான் என்னுடைய கேள்வி. மித்தபடி எல்லாத்தையும் மற்றவங்களாம் கேட்குறதுக்கு இருக்காங்கம்மா. பாலங்கள் புத்தகத்தோட முன்னுரையிலேயே நான் இது சொல்லியிருக்கேன். அபார்ஷன் லீகலைஸ் ஆன சமயம் மேபி 70s, எனக்கு கரெக்டாக எந்த வருஷம் ஞாபகம் இல்லை. அப்போ எங்கள் வீட்டில் ஒரு வயசான சமையக்காரமாக இருந்தாங்க. அன்றைக்கி தமிழ் பேப்பரில் படிச்சுட்டு, பாட்டி இனிமேல் அபார்ஷன் யார் வேணா பண்ணிக்கலாம், சட்டப்படி அனுமதி கிடச்சிட்டுன்னு சொல்லும்போது அந்த பாட்டி இட்லியோ ஏதோ அரைச்சிட்டு இருந்தாங்க, அரைச்சிட்டே பேசினாங்க. இப்போல்லாம் எல்லாம் இப்படி வந்துடுச்சு. எங்கள் காலத்தில் புடவையும் வேஷ்டியும் பக்கத்தில் போட்டோம்னா பிள்ளையாண்டாயிடுவோம். அது திரும்பி பார்த்தா அந்த பிள்ளைய வச்சுட்டு கையில் ஒரு செவலை குழந்தை இருக்கும், வயிற்றில் 3 மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும். அதை கரைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு. எள்ளை ஊற வச்சு சாப்பிடுவோம். கற்பூரத்தை வந்து தேங்காய் மூடியில் உடச்சி அதுக்குள்ளே திணிச்சுட்டு 2 நாள் அதை அப்படியே ஃபர்மெண்ட் புளிக்க வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிடுவோம்மா. அதில் குழந்தை மட்டும் போகாது, உயிர் கூட போயிருக்கு. அவ்வளோ கஷ்டம்னு அப்போ தான் எனக்கு தோணித்து. எனக்கு 50 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் எனக்கே தெரியல. அப்போ என்னோட அடுத்து வர தலைமுறைக்கு எப்படி தெரியும்? நல்லது கெட்டது எல்லாத்தையுமே கூடுமான வரைக்கும் அதை டாக்குமெண்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் தோன்றி, எப்போவுமே ஒரு பெண்கள் வந்து முரட்டுத்தனமாக இருக்கிற மாமியாரையும் புரிஞ்சிக்காமல் இருக்கிற ஒரு பேத்தியும், அம்மா வயசாச்சும்மா போனால் போகிறது, பாட்டி சதமா விட்டுடும்பா பேத்திக்கிட்ட. மாமியார்கிட்ட போய்ட்டு, அம்மா வயசு எல்லா குழந்தைல நல்லாமா பண்ணிக்கிறாம்மா, 2ஆம் கட்டு வயசுமா விட்டுருக்கோம்மா. அதாவது ஷீ ஆல்வேஸ் ட்ரை டு பிரிட்ஜ் த 2 ஜெனரேஷன்ஸ். அந்த தாட் எனக்குள்ளே இருந்த சமயத்தில் எப்படி வந்து ப்ரீ எலக்ட்ரிக் எரா 1902 தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ, அதான் இந்த பாட்டி சொல்கிறாள் அந்த மாதிரி விஷயம். அப்போல்லாம் வந்து ஒரு கிராமம் வந்து ஒரு உலகமாக இருந்தது. 3rd ஜெனரேஷன் வரத்துக்குள்ளே உலகம் வந்து ஒரு கிராமம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு மாற்றம். இது எல்லாத்தையுமே பதிவு பண்ணணும். நடுப்பகுதி வந்து மாற்றத்துக்கு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்னு இருந்தவா. அந்த மாதிரி இந்த 3 தலைமுறைகளையும் நான் அந்த 100 வருஷத்தில் காட்டி அதை எழுதணும்னு. யுனைட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? நீங்கள் இந்த இலக்கியம் மூலம் இந்திய இணைப்புக்காக ஒரு 300 ஆளுமைகள் இலக்கியவாதிகளாக இன்டர்வியூ பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நார்த்து வெஸ்ட்டு சவுத் எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் இருந்திருக்கும் இலக்கியத்தை பற்றிலாம். ஒற்றுமையாக எல்லாருமே சொன்ன ஒரு குறிப்பான கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா? இலக்கியம் மூலம் இந்திய இணைப்பில் நான் 18 மொழிகளை கவர் பண்ணேன். 102 எழுத்தாளர்கள், கவிஞர்கள். இப்போ என்ன வருத்தம்னா அதில் 95% மேலே யாரும் உயிரோடு இப்போ இல்லை. ஏன்னா அப்போவே எல்லோரும் 90 வயசு 85 வயசு. எனக்கு அப்போ 50 வயசு இருந்தது, இப்போ எனக்கு 82. நிறைய பேர் போயிட்டு அவர் பொக்கிஷங்களெல்லாம் நம்ம இழந்துட்டோம். பட் நான் சந்தித்தேன், ரெக்கார்ட் பண்ணேங்கிற அந்த மன நிறைவு எனக்கு இருக்குது. எல்லாருக்குமேம்மா பொது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன்
நம்முடைய ஃபார்மர் பிரசிடெண்ட் என்ன சொல்வார்னா, இந்தியன் லிட்ரேச்சர் இஸ் ஒன் ரிட்டன் இன் மெனி லாங்குவேஜஸ். இந்திய இலக்கியம் ஒன்றுதான், ஆனால் பல மொழிகளில் எழுதப்படுகிறது. இதுக்கு சாட்சியாக நம்ம தமிழை தவிர பாக்கி எல்லா சம்ஸ்கிருதம் தமிழை தவிர எல்லா லாங்குவேஜ்லையுமே முதல்ல எழுதப்பட்ட இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் தான். அத்தனை ரைட்டர்ஸுக்குமே நம்ம நாடு இப்போ மாறிட்டு வருது. மேற்கத்திய நாடுகளோட அந்த நாகரிகம் ரொம்ப வந்துட்டுருக்கு. நம்ம பழமையான விஷயங்களை எழுந்து கொண்டு வருகிறோம். நம்ம லஞ்ச லாவண்யம் ஜாஸ்தி ஆகிடுது, நேர்மை குறைஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி பொதுப்படையான உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அத்தனை கவலைகளும் அத்தனை எழுத்தாளர்களுக்கும் இருக்குது. இவங்க எல்லாருமே நம்ம சுதந்திர போராட்டம் நடந்த போது அப்போ எழுதினவங்க அந்த தாக்கத்தில் எல்லா மொழியிலையும் பார்க்க முடியுது. எல்லா மொழியிலையும் சுதந்திர தாக்கத்தோட எழுத்துக்கள் இருக்குது. நம்ம அனுபவிக்காது என்னன்னா, நார்த் இந்தியாவில் ரொம்ப படையெடுப்பு ஜாஸ்தி. நம்ம சவுத் ரொம்ப அமைதியாக இருந்துட்டோம். அதனால் நமக்கு அவாப்பட்ட வலி, அவாப்பட்ட வேதனை, இழப்புகள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ரொம்ப சௌக்கியமாக இங்கே பெனின்சுலாவில் இருந்துட்டோம். மிஞ்சி போனால் ஒரு திப்பு சுல்தான், ஒரு யாரோ அது மாதிரி இருந்தாலே தவிர, அங்கே திரும்பி பார்த்தா படையெடுப்பு கோவில்களை அப்படியே தரமட்டமாக்குறது, இருக்கிற செல்வத்தெல்லாம் வாரிட்டு போகிறது, அது மாதிரி ரொம்ப அடிபட்டாங்க. முக்கியமாக இந்த அரேபிய மன்னர்கள் ஆண்ட போது, டச்சு வந்து கோவாவில் ஆண்ட போதும் சரி, நார்த்தர்ன் இந்தியாவில் ஆண்ட போதும் சரி, நம்ம தாய்மொழியை பேசினா நாக்கு அறுப்பாங்க. தாய்மொழி பேசுகிறவங்க கொங்கிணி பேசினா அவங்க நாக்கு துண்டிக்கப்பட்டது. அது டச் அப்போ இருந்தாங்க, போர்த்துகீயர்கள் இருந்தபோது. அந்த மாதிரி பல கஷ்டம். அந்த பிரிவினை நடந்தபோது, நேஷ்னல் பார்ட்டிஷன், அதெல்லாம் நம்ம புக்கில் சும்மா பிரிவினை நடந்ததுன்னு படிச்சுட்டு போயிடுறோம். அங்கே லட்சக்கணக்கான குடும்பங்கள் இரவோடு இரவாக வீடு வாசல் உறவு அத்தனையும் விட்டுட்டு தங்க வேர்களை பிடுங்கி கொண்டு இங்கேருந்து அங்கேயும் போனாங்களே, அந்த வலி அவங்க எழுத்துலலாம் இருக்குது. பஞ்சாபி, உருது, சிந்தி இந்த எழுத்துக்கள்லாம் அந்த பிரிவினையோட வலியை பார்க்க முடியும். பாக்கி எழுத்து நம்மளாம் அதை அனுபவிக்கல, தெரியாது நமக்கு. இந்த மாதிரி பல ஒற்றுமை வேற்றுமைகளை நாடு பூரா பார்க்க முடியும். நான் பத்மபிரியா. உங்களோட ரொம்ப தீவிரமான ரசிகை எங்கள் அம்மா. வந்து அவளை கூட்டின்னு வந்திருக்கேன். எப்போ எங்களோட பேசுகிறப்போ உங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து கோட் பண்ணிகிட்டே இருப்பாள். எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வளர்கிறப்போ இன்னும் டெய்லி சாப்பிட்றப்போ உங்களோட எழுத்துக்களை எல்லாம் கோட் பண்ணி தான் எங்களை வந்து இது பண்ணிடணும். ஸோ ஷி வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு விசிட். இன்னும் ரொம்ப ரேர். அம்மா வெளியில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஸோ ஷி டுக் பெயின்ஸ் டு கம் ஹியர். என்னோட கொஸ்டின் என்னென்னா மேடம், லைக் நேற்றுக்கு தான் உட்காந்துக்கோங்க. நேற்றுக்கு தான் நம்ம மகளிர் தினம்லாம் கொண்டாடி இருக்கோம். ரொம்ப மைல்டாக டாக்ஸிக் ஃபெமினிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இப்போது ரொம்ப காமன் யூசேஜில் வருது. அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டி ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு போகிறது. அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ஆர்டிஃபிஷியல் ஊம் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. இதெல்லாம் நம்மளோட வரும் தலைமுறையை எப்படி பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணுமா, குளோபலைசேஷன் ஆனதில், டெக்னாலஜி வந்ததில், வெள்ளம் மாதிரி வந்ததில் பல நல்ல விஷயங்கள் வந்திருக்கு, பல வேண்டாத விஷயங்களும் வந்திருக்கு. இப்போ ஒரு கத்தியை வைத்துக்கொண்டு டாக்டர் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு ஒரு உயிரை காப்பாற்றலாம். அதே கத்தியை வைத்துக்கொண்டு திருடன் வந்து ஒருத்தரை கொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் த ஃபால்ட் ஆஃப் த கத்தி, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ருக்கு. டெக்னாலஜியை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணாமல் 2 வயசு குழந்தை கேம் விளையாடுறது தெரியுமா அப்படிமா எங்கள் ஒரு மாமி என்கிட்ட பெருமையாக வந்து, அது ஆண்ட்ராய்டு ஃபோன் அது வாங்கி கொடுத்தது, அது செக்ஸ் எல்லாம் பார்க்குறது, வயலன்ஸ், எக்கச்சக்க வயலன்ஸ். இந்த மாதிரி வயலன்ஸும் செக்ஸும் எனக்கெல்லாம் 21 வயசில் தெரிஞ்சது. இப்போல்லாம் 6-7 வயசில் தெரிஞ்சால் ஏன் உங்களுக்கு வந்து மொலஸ்டேஷனோ இல்லை பலாத்காரமோ அதெல்லாம் அடிக்கடி நடக்காது. போராத குறைக்கு தெருக்கு டாஸ்மார்க். அப்புறம் இந்த ஃபேஷன் ட்ரக்ஸு வேறு. நான் ட்ரக்ஸுக்கு நான் உயிரை கொடுத்து பண்ணியிருக்கேன் 80s.
அவன்கிற கதை 3-4 வருஷம் ரிசர்ச் பண்ணி வரக்கூடாது வந்தால் ஆல்கஹாலையாவது 10 பேரில் 6 பேரை காப்பாற்ற முடியும். 4 பேர் ஆல்கஹாலிசம் அந்த வியாதிக்கு உள்ளாயிட்டானா காப்பாற்றவே முடியாது. ரிப்பீட்டடாக குடிச்சுட்டே இருப்பாள். ட்ரக் இருக்க பாரும்மா, அது 1% கூட இல்லைம்மா. அது பிடிச்சதுன்னா அவ்வளோதான், புதசேரு அப்படியே போயிடும். இதுக்காக தான் கதறி எழுதி ஸ்கூலாக போய் சொல்லி எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு விளைவு தான் நான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வச்சு அவள் அது சினிமாவாக கூட வந்தது, ஒரு சிங்கம் முயல் ஆகிறது. இதை நான் 77 எழுதினேன். அமெரிக்காவுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. 21 கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க ரைட்டர்ஸ். அவள் ஒர்க்கை பற்றி பேசும்போது என்னை பற்றின பயோடேட்டாவில் என்னோடய ஒரு சிங்கம் முயல் ஆகிறதுக்காக இட் இஸ் டீலிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இது. அப்போ நான் அங்கேருந்து வந்த ரைட்டர்ஸ் எல்லாம் கேட்டால், ஆனானப்பட்ட அமெரிக்காலேயே சரகசி இப்போ தான் பேசுகிறா, நீ எப்படி 70கள்லேயே பேசுகிற அப்படின்னா. ஆக்சுவலி இது ஒரு ரைட்டருக்கு வந்து ஒரு ஃபோர்சைட் இருக்கணும். எதிர்காலத்தில் ஒரு என்ன வரும் அப்படிங்கிறத யூகித்து மக்களை ஒரு வார்னிங் கொடுக்குறாப்புல இருக்கணும் என்னோடய எழுத்துக்கள்லாம் நான் நினைக்கிறேன். இது அதுக்காக புத்திமதி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் எனக்கு கவலையாக இருக்குப்பா, நீ அதை பார்த்து குழி இருக்குப்பா, நான் விழுந்துட்டேன், நீ விழாமல் போன்னு சொல்கிறது அக்கறை தானே தவிர அட்வைஸ் இல்லை. ஸோ ஐ பிலீவ் இன் கிவிங் அக்கறையான suggestions. So all my writings, most of them dealt with futuristic themes. ஃப்யூச்சரில் விமன் என்ன இருக்க போகிறா, டயஸ்போரா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போனவாளுக்கெல்லாம் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறா, அவன் ட்ரக் அடிக்ஷன், இது மாதிரி மோஸ்ட் ஆஃப் மை ஸ்டோரிஸ் வேலை பார்க்குற பெண்களோட என்னென்ன இன்னும் வரப்போகிறது கஷ்டங்கள் நஷ்டங்கள் நல்லது. யூ ஹேவ் டு பி அவேர். கண்ணு மூடின்னு இப்படியே போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக பாதிப்பு வரும். அப்போ யூ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் இட். இந்த மாதிரி லிவிங் டுகெதர், அப்புறம் வந்து ஸ்பெர்ம் பேங்க்கு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் இன்எவிட்டபிள். இனிமேல் இதெல்லாம் தடுக்கவே முடியாது. நீங்கள்லாம் எத்தனை பேர் வெள்ளம் வந்து பார்த்துருப்பேன்னு தெரியல. காஞ்சி போன நதியில் வெள்ளம் அப்படியே காட்டாறு மாதிரி வந்ததுன்னா முதல்ல வர தண்ணியில் செத்து போன மிருகங்கள், அழுகி போன மரம், மட்டை, மலம், சாணி, எதெல்லாம் அந்த 10 மாதமாக அதில் காஞ்சிட்டு கிடந்ததோ அதெல்லாம் அடிச்சுட்டு வரும். அதுக்காக ஐயோ இந்த நதியை தண்ணியை நான் கிட்ட போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அந்த தண்ணியை விட்டுடணும். பின்னாடி வர தண்ணி எடுத்து நல்ல தண்ணியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிடும். ஸோ எல்லாத்துலேயுமே எப்படி நல்லது கெட்டது இருக்குமா? டெக்னாலஜி, திங்கிங். இப்போ நான் எழுதின கலைமகள் கதையை பற்றி சொன்னால் அதில் அப்படி தான் 2 பேர் லவ் பண்ணுறதுக்கும் யோசிக்கிறதே இல்லை, டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் யோசிக்கிறதே இல்லை. மொத்தத்தில் பொறுமை போயிடுது. எங்கள் காலத்துலலாம் அப்பா அம்மாவே சொல்லுவா, அவள் அப்படி தாண்டி இருப்பா, பொறுத்துக்கோப்பா. இப்போ அந்த மாதிரி ஒரு குழந்தைகிட்ட யாராவது சொல்ல முடியுமா? ஒரு டீச்சர் சொல்ல முடியுமா? ஒரு அப்பா அம்மா சொல்ல முடியுமா? டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். இதில் நம்ம கையில் என்ன பொறுப்பு இருக்குன்னா, நாம் நல்ல பொறுப்புள்ளவராக நடந்து ரோல் மாடலாக நடந்துட்டு அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணாமல் ஃப்ரெண்ட்லியாக நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வைக்கணும். அப்பா அம்மாக்கிட்ட இப்போ தூங்கி எழுந்ததுலேருந்து டிவி பார்த்து எத்தனை பேர் வீட்டில் டிவி தானே குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது. அம்மா அங்கே ஊட்டுறா, டிவியை போட வேண்டியது, அது பார்த்துட்டே இருந்துச்சு, வாயில் திணிச்சு சாப்பாடு. இப்போ ஒரு பாட்டி இருந்து ஒரு கதை சொல்லி அந்த வேல்யூஸ், வி ஹேட் டைம். எப்படி நம்மெல்லாம் வேல்யூஸோடு வந்திருக்கோன்னா நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட மனுஷா நல்ல ரோல் மாடல்ஸ், முன்னுதாரணங்கள் நம்மளை சுற்றி இருந்தா. இப்போ எல்லாமே மாறி போயிருக்குமா? எதை யூ லைக் இட் ஆர் நாட், ஆல் ஓவர் த வேர்ல்டு மாறி இருக்கு. அதனால் இது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிறவா பொறுப்புணர்ச்சியோட, ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் பொறுப்புணர்ச்சியோட, இவ 2 பேர் தான்மா ஒரு ஆரம்ப கால குழந்தைகளுக்கு வந்து அஸ்திவாரம் போடுறது. வீட்டில் இருக்கிற பெரியவா ஸ்கூல் டீச்சர்ஸ் இவ தான். இவ 2 பேரும் கொஞ்சம் பொறுமையோட, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக, ஆலோசனையாக, அட்வைஸ் பண்ணாமல் நடந்து ஒரு பாண்டிங்கை க்ரியேட் பண்ணாலே பாதி ப்ராப்ளமை தடுக்கலாம்ப்பா. பட் லிவிங் டுகெதர், சிங்கிள் மதர், இதெல்லாம் பண்ணுறது வந்து
இட்ஸ் பெண் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. அது நீங்கள் சொன்னாப்புல நெகட்டிவ் ஃபெமினிசம். நம்ம அப்படி சொல்லக்கூடாது, அதையும் நம்ம பிராண்ட் பண்ணக்கூடாது. தப்பு ரைட்டு சொல்கிறதுக்கு நம்ம யார்? வி கான்ட் பி ஜட்ஜ்மெண்டல் அட் ஆல். அவளுக்கு அது ரைட்டாக இருக்குது, நமக்கு தான் தப்பாக இருக்குது. இப்போ லிவிங் டுகெதர் கேட்டு நீ நீ அப்படி விருப்பியான்னு கேட்டால் நான் இருக்க மாட்டேன். ஆனால் யாராவது இருக்கான்னா அது உங்கள் லைஃபு, பார்த்துக்கோங்க. உங்கள் மனசாட்சி உறுத்தாமல் இருக்கா, பொய் சொல்லாமல் இருக்கணும். கோஹெட். உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய அபார்ஷன், நாமக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபார்ஷன், மும்பையில் இருக்கக்கூடிய அபார்ஷன், இந்த மூணையும் ரிசர்ச் பண்ணியிருக்கும்போது நீங்கள் சொன்னது போல் அப்போ தான் அந்த அபார்ஷன் சயின்டிஃபிக் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம பெண்கள் வந்து இந்த அபார்ஷன் வந்து பண்ணுறது போல அந்த முடியாமல் அந்த டெக்னாலஜி தெரியாமல் குழந்தை பெற்று அந்த குழந்தைய கொண்டு இருக்கிறாங்க. தூங்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க நாமக்கல் பக்கம். பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அந்த குழந்தை வேண்டானே எருக்கம்பால், கோழி குழம்பு, இதை பற்றிலாம் நான் எழுதியிருக்கேன் சார். ஆனால் மும்பையில் அந்த டெக்னாலஜி தெரிஞ்சதுனால அது அபிஷியலாகவே அபார்ஷன் பண்ணுறது போலையும் இருக்குது. செய்தியை விட இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா இலக்கியவாதிகளையும் கனெக்ட் பண்ணி அது அற்புதமான நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. இன்னும் இருக்கக்கூடிய காலங்களில் இந்த இலக்கிய உலகத்திற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு 75 வயசு ஆனப்புறமே நான் வந்து என் வீடெல்லாம் விட்டுட்டு ஃப்ளாட்டுக்கு வந்தேன். இப்போ நான் தீர்மானம் பண்ணிட்டேன், எனக்கு வானப்பிரஸ்தம் ஆரம்பித்து விட்டது. நம்ம ஹிந்து தர்மத்தில் 4 நிலைமைகள் இருக்குது. ஒன்று வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பிரம்மச்சரியம், 2வது குடும்பத்தில் இருக்கிறது கிரகஸ்தர், 3வது வானப்பிரஸ்தம். அதாவது வனத்துக்கு போகிறதுனா நிஜமாகவே வனத்துக்கு போக வேண்டாம், எல்லாத்தையும் விடுறதுக்கு மனசை நம்ம தயார் பண்ணிக்கணும், சந்தோஷமாக விடணும். எதை விட்டாலும் நீ கட்டாயப்படுத்துகிறேன் நான் விடக்கூடாது, எனக்கு இது போதும்னு தோணி நான் விடணும். அதுதான் வானப்பிரஸ்தம். 4வது சந்நியாசம். சந்நியாசம்னா அத்தனையும் திறந்துட்டு ஸ்தித பிரஜன்னு கீதையில் சொல்கிறாலே அந்த ஸ்தித பிரஜனாக நல்லது வந்தாலும் சந்தோஷம், கெட்டது வந்தாலும் சந்தோஷம், அவள் கர்மாப்படி அவளுக்கு நடக்கிறது அப்படிங்கிறதுல நம்பிக்கை. எல்லாத்துக்குள்ளேயும் ஜீவராசிக்குள்ளேயும் இருக்கிறது அந்த ஒரே பிரஜை தான். அதை நீங்கள் கடவுள்னு சொன்னால் சொல்லுங்க, இல்லை அதுக்குள்ளே வந்து பியூர் கான்ஷியஸ்னஸ் சொன்னால் சொல்லலாம், பேர் எப்படி வேணும் அவள் கொடுத்துக்கலாம். அதனால் இந்த வேறுபாடு வேண்டாம், சமதர்மங்கிறது இருக்கணும். இந்த மாதிரி சமாச்சாரமெல்லாம் அந்த ஸ்டேஜில் வந்துடும். ஸோ நான் என்னோடய வீடெல்லாம் விற்று, என் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது, எல்லாத்தையும் விற்று ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வார்டு கட்டி அது பண்ணி இது பண்ணி எல்லாம் பண்ணி நான் உயிரோடு இருக்கச்சே தர்மம் பண்ணி பார்க்கணும், நான் செத்த பிறகு காத்துட்ருக்கணும் பண்ண முடிச்சதில்லை. எனக்கு ஒரு எல்லாத்துலேருந்து விலகிக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை அப்போவே வந்துடுது. என்னை வந்து எல்லோரும் கேட்பா வந்து அடுத்து நான் உலகத்தில் ரொம்ப எல்லா இடத்துலையும் போயிருக்கேன், எல்லா அட்வென்ச்சரஸ் ட்ரிப்ஸும் நான் போயிருக்கேன். என்னோடய 16 புக்ஸு நீங்கள் பயணக்கதைகளை படிச்சிங்கன்னா இப்போ இல்லை, 45 வருஷம் முன்னாடியே நான் போய் கடலுக்கு அடியில் நடந்திருக்கேன். ரிவர் ராஃப்டிங்னு சொல்லுவாங்க, அப்படியே பாறையில் மோதிண்டு போகிறது, அதில் பேராசூட் ஜம்பிங் இதெல்லாம் இப்போ எல்லோரும் பண்ணுறாங்க, அதிசயமே இல்லை. ஆனால் நான் பண்ணப்போ 40 வருஷம் முன்னாடி கேள்வியே பட்ட மாட்டேன், ஒருத்தர் தேடி தேடி போய் பாடியிருக்கேன். ஸோ வாழ்க்கையில் எல்லாம் என்னோடய சூரிய வம்சத்தை படித்த ஒரு ரிவ்யூ ரொம்ப அழகாக ஒருத்தர் ரிவ்யூ பண்ணாங்க. நாமெல்லாம் 8 ஜென்மத்தில் அனுபவிக்கிறது சிவசங்கரி 1 ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டா அப்படின்ட்டு. கடவுள் எனக்கு அவ்வளவு அனுபவங்களை கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லோரும் கேட்டபோது அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, லிட் இண்டியாவை முடிச்சப்பறம் எல்லோரும் கேட்பாங்க அடுத்து எங்கே போக போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்கன்ட்டு. யாரும் இல்லை, வயிறு நிறைஞ்சு இருக்குது, சாப்பிட முடியுமா? நவ் ஐ ஃபீல் டோட்டலி கண்டென்டட். இப்போ ஏன் 5 கதை எழுதினேன்னா 5 வருஷம் கழிச்சு தோணித்து பண்ணணும், தோணித்து ஒரு 2 மாதத்தில் 5 கதை எழுதினேன். திரும்பி எழுதுவேன்னா தெரியாது. எழுதணுங்கிற ஆசை இருக்கா? அப்படிலாம் இல்லை. ஆசை வந்து எழுதணும்னு தோணித்து தான் எழுதுவேன், இல்லைன்னா எல்லாம் ஒரு மனசு பூரணமாக இருக்குங்க, நிறைஞ்சு இருக்குது. அந்த நிறைவாக இருக்கிறதுல வந்து குறையே இல்லை. தூங்கி எழுந்தால் சந்தோஷமாக கிராட்டிடியூட், என்னை சுற்றி இவ்வளோ பேர் வந்து பாருங்க கொண்டாடுறீங்க, சந்தோஷம். ராத்திரி படுக்க போனால் ஒரு சந்தோஷம்தான். அதுக்காக எனக்கு குறையோ எனக்கு கவலைகளோ இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி தள்ள கற்றுனாச்சு. ஐ பிகம் மோர் ஸ்பிரிச்சுவல். இப்போ ஒரு 10 வருஷமாக நான் வந்து ஃபிக்ஷன் கதையெல்லாம் கூட ரொம்ப படிக்கிறது இல்லை. அதான் நிறைய பேர் புக்ஸ் குடிக்கச்சே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போல்லாம் ஒன்று கண்ணில் ஜலம் வந்துட்டே இருக்குது, சர்ஜரி ஆகி கூட ரொம்ப படிக்க முடியல. ஆடியோனா முடியறது,
அப்புறம் என்னோட இப்போ கருத்தெல்லாம் இப்போ வந்து ஸ்பிரிச்சுவல். பிரம்மகுமாரியில் சிவானின்னு ஒருத்தர் இருக்காங்க, நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க தெரில, தயவு பண்ணி போய் கேளுங்க. பிகே சிவானி பிரம்மகுமாரிஸில் என்னம்மா பேச, கடவுள் மதம்லாம் பேசவே மாட்டாங்க. நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும் சந்தோஷமாக, குறை நிறைகள் இல்லாமல், அதை வந்து எப்படி அடுத்தவா நம்மளை பாதிக்க விடக்கூடாது, அதை பற்றிலாம் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னங்க, நம்மை நாமே உணர்றதுல தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டினா ரிலிஜியஸ் நினைக்கிறாங்க, இல்லவே இல்லை. ரிலிஜன் வேறு, ஸ்பிரிச்சுவாலிட்டி வேறு. அதனால் என்ன எழுதுவேன் என்ன பண்ணுவேன், திடீர்னு ஒரு பெரிய விஷயத்தில் பண்ணலாம், அந்த ஆசை வந்து அந்த உந்துதல் வந்ததுன்னா. ஆனால் ஒன்று முன்னெல்லாம் பாருங்க, நான் கள்ள சாராயம் காய்ச்சிற இடத்துக்கு போயிருக்கேன், கள்ள ட்ரக்ஸ் விற்கிற இடத்துக்கு போயிருக்கேன், அந்த மாதிரி துணிச்சலாக அலைஞ்சு திரிஞ்சு களப்பணி பண்ணியிருக்கேன். இந்த வயசில் உடம்பு இடம் கொடுக்காத அதெல்லாம் பண்ண முடியாது. வெறும் கூகுளில் பார்த்து எழுதுறவோ நான் இல்லை. கூகுளை பார்த்து எழுதி கூகுள் ஆச்சாரியான்னு நான் பேர் வச்சுருக்கேன். இந்த கூகுள் ஆச்சாரியா பார்த்து பண்ணுறவெல்லாம் பண்ணுறா. ஆனால் ஆத்மார்த்தமாக உணர்ந்து கூடு விட்டு கூடு பாஞ்சு எழுதுறது பாருங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இனிமேல் எனக்கு உடம்புல சக்தி இருக்காது. ஸோ ஐ ஹாவ் டு சி. 1942 பிறந்துறீங்க, சுதந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்க. அப்போ 5 வயசு உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு. உங்களுக்கு வந்து மனசை ரொம்ப பாதித்த சம்பவம், அதாவது திரும்ப 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 இந்த சம்பவம் நம்மளை வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கும், எழுத்தாளர் மாதிரி. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, ஆனால் நடந்துச்சு, அது நம்மளை வந்து ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிற ஏதாவது ஒரு சம்பவம்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய இருக்குங்க, 1 இல்லை 2 இல்லை, நிறைய இருக்குது. ஒரு தவறான அபிப்பிராயம் நமக்குள்ளே வந்திருக்கு. மாடர்னைசேஷன் அப்படின்னா வெஸ்டர்னைசேஷன். நாகரிகமாக இருப்பதுன்னா வெள்ளைக்காரங்க மாதிரி இருக்கிறது தான் நாகரிகம். அதை வந்து அவங்க 300 வருஷம் நம்மளை ஆண்ட போது அப்படி ஒரு மூளை செலவை நமக்கு பண்ணியிருக்காங்க. வெள்ளைத்தோலினா வசதி, கருப்புன்னா மட்டம், இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் வசதி, பேச தெரியாட்டா மட்டம். இங்கிலீஷ் வேணும், இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் கண்டிப்பாக கற்றுக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி வந்து நமக்கு நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை நமக்கு கொடுத்து அடிமையாகவே அந்த புத்தியாகவே நமக்கு இருந்திருக்கு. இப்போ அதுலேருந்து நம்ம விடுபட்டுட்டு நம்ம ஆச்சு. சுதந்திரம் வந்து 47 வந்தது. இனிமேல் மீண்டும் வரணும்னா நான் நினச்ச வேகத்தில் வர மாட்டேங்குது. இன்னும் அந்த அடிமை புத்தி இருக்குது. நானே கேட்குறேன், பட்டமளிப்பு விழாவில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க, எனக்கு சொல்லுவோம், பட்டமளிப்பு விழாவில் அந்த கவுன் ஒன்று பஃபூன் மாதிரி போட்டுக்கிறாங்களே, அது வேணுமா வேண்டாமா? எதுக்குங்க அது? அழகாக நம்ம புடவையோ நம்மளோட ஷர்வானி போட்டுட்டு போயிட்டு ஒரு கேப் வச்சுட்டு நம்ம போக வேண்டியதானே, தொலைபுழ. அதே மாதிரி நீதிமன்றத்துலலாம் அவங்க போட்டுக்கிற அந்த கோட்டு எதுக்கு? அழகாக ஒரு மேலே ஒரு வேஸ்ட்கட் மாதிரி மோடி சார் போட்டுக்கிறாரு, அதான் போட்டுக்கூடாதா? இதெல்லாம் சில வழக்கங்கள் அவங்க வச்சுட்டாங்கிறதுக்காக அப்படியே பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் மாற்றணும். இது சின்ன சின்ன விஷயம், பெரிய விஷயங்களில் கூட நான் சொல்கிறேன், அதெல்லாம் தேவையில்லாமல் இருக்கிற பழக்க வழக்கங்களை நம்ம பாதிக்க தயாராக மாட்டேங்கிறோம். மதிப்புகளை எழுந்துட்டு வரோம். அது எனக்கு ரொம்ப வருத்தம். அப்பா அம்மானா முன்னெல்லாம் ராமன் மாதிரி இருக்க வேண்டாம், காட்டுக்கு போனால் போக வேண்டாம், அப்பாட்ட உட்காந்துட்டு ஏன்பா அப்படி சொல்கிறேன், அதனால இது ஒரு அழகாக இருக்கும், மரியாதையோடு விவாதம் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போல்லாம் அப்பா தான் பேசவே கூடாது, சொல்லவே கூடாது, என்னடான்னு கேட்கக்கூடாது, டீச்சர் கேட்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் மரியாதைகள் பண்புகள் எல்லாம் காணாமல் போயிட்டு வரல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன சொன்னாலும் பாரத நாட்டுக்கு விசேஷம் என்னன்னு என்னை கேட்டிங்கன்னா நான் சொல்வேன், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, வீடுக்கு ஒரு விருந்தாளி வந்து அவங்கள கவனிக்கிறது, வரீங்களா உட்காருங்க, தண்ணியாவது சாப்பிட்றீங்களா, இதெல்லாம் எந்த நாட்டிலையும் கிடையாது. நம்ம நாட்டோட பெருமைகள் எல்லாம் நம்ம விடக்கூடாது. நம்ம நாட்டில் இருக்கிற தப்பெல்லாம் எடுக்கணும், ஒத்துக்கிறேன். விடோவுக்கு வந்து ஓகி வச்சாங்க, தீட்டு அனாது பண்ணி வச்சாங்க, அதெல்லாம் எதுக்கு? எல்லோரும் மனுஷங்க தானே.
மனைவி எழுந்த கணவன் மட்டும் ஃப்ரண்ட் ரோட போய் உட்காந்துக்கலாம் பிள்ளை கல்யாணத்துக்கு. அதான் 10 மாதம் சுமந்த அம்மா விடவே ஆகிட்டா அவள் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்து பார்க்கணும், நேரம் வந்து அவமானம். இது என்னது இது? இதெல்லாம் மனுஷங்களாகவே மதிக்காத இதெல்லாம் முன்னால் இல்லைங்க. இடையில மேன்மேட் ரூல்ஸ் இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போகவே இல்லை. இதெல்லாமே ஒரு தவறான ஒரு ஆணாதிக்கம். நான் ஐம் நாட் அகெயின்ஸ்ட் ஆண்கள், தப்பாக எடுக்காதீங்க. நான் ஒரு ஃபெமினிஸ்ட்டு என்னை சொல்லிக்கவே மாட்டேன். ஐம் ஹியூமனிஸ்ட். அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன். நான் மனுஷி, அதான் முக்கியம். ஆனாலும் தப்பு யார் பண்ணாலும் சொல்லி தானே ஆகணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் சிடுக்காகி நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே இப்போ நான் எப்போவுமே சொல்லுவேன், ஃப்ரீசரில் எல்லாருக்குமே தெரியும், பால் பேக்கெட் வாங்கி ஃப்ரீசரில் வச்சா என்னங்க ஆகும்? கல் மாதிரி ஆகிடும். அதை எடுத்து உடனே யூஸ் பண்ண முடியுமா? என்ன பண்ணுவோம்? தண்ணியில் போடுவோம், மைக்ரோவேவ்ன்றது அதுக்குள்ளே வைப்போம். ஒரு 2 மணி நேரம் அதை அதுக்கு பேர் தாயிங் ப்ராசஸ். ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்கு பேர் தாயிங். அந்த மாதிரி இப்போ நம்ம புத்தியை பல விஷயங்களில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை டீகண்டிஷன் பண்ணுறதுக்கு பண்ணணும். அப்போ தான் நல்ல விஷயம். ஒரு டீ கப் உங்களுக்கு நல்லா ஹாட்டாக டீ வேணும்னாக்கா முதல்ல என்ன பண்ணணும்? அந்த கப்பு காலியாக இருக்கா பார்க்கணும். விதன்னு ஒரு கப்பு டீ இருந்து அது மாதிரி நீங்கள் எவ்வளோ சுடுற டீயை ஊற்றினாலும் சுடுற டீ கிடைக்காது. அந்த கப்பு காலியாக இருக்கா அதை பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம மனசில் இருக்கிற ஒட்டடைகள், இந்த பழைய கண்டிஷனிங் அதெல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் எடுத்தால் தான் நம்ம மதிப்புகளை இழக்காமல் நம்ம ப்ளஸ்ஸஸை வச்சு எதுக்குமே ஒரு விலை உண்டு. அந்த விலை நம்மளோட ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடாது. ப்ளஸ்ஸை விலையாக கொடுத்துட்டோம்னா அப்புறம் என்ன வளர்ச்சி? மேடம், இப்போ உள்ள கதை நாவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சாரி ஃபார் தி டிஸ், கதை நாவல்கள்லாம் இப்போ துப்பாக்கி கலாச்சாரம், வயலன்ஸு, ஆவியல் கதை, அப்புறம் மிஸ்ஸிங்கு, கிட்னாப்பிங், இப்படியே இந்த கலாச்சாரங்கள் பூரா போயிட்டு கடைசியில் ஒரு டைம் பாஸ் மாதிரி போயிட்டுருக்கு. பிள்ளைங்க எங்கர் ஜெனரேஷன், என் பேரனே இங்கிலீஷ் படம் டிடெக்டிவ் ஸ்டோரி தான் பார்க்குறேன். இப்படியே போயிட்டு இருந்தோம்னா அந்த காலத்து ஒரு நீதி மாரல் நாவல்கள், குடும்ப நாவல்கள்லாம் அப்படியே அழிஞ்சிருமா? இல்லை இதே போய் இதுக்கே ஒரு எண்டு பாயிண்ட்னு ஏதாவது இருக்குமா? நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னது தான் சார். இதுக்கு 2 வயசு குழந்தைங்க நீங்கள் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோனை கொடுத்து அதை கேம் விளையாடுங்கிறீங்க. அந்த கேமில் எல்லாம் சுடுறது, கொல்றது, எந்த கேம் ஆகுது அப்பா அம்மா கதையாக இருக்கா? கிடையாது. எல்லாத்துலேயும் வயலன்ஸ். ஸோ அந்த குழந்தையிலேருந்து அதை கொடுத்து பழகிட்டோம்னா அதுக்கு ஒரு ரசனை, அந்த ரசனை வந்துடுறது இல்லையா? அந்த ரசனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பெரியவங்க ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். ரொம்ப கஷ்டம். ஆனால் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஹலோ. இந்த காலகட்டத்தில் ஒரு 70s 80s நீங்கள் எழுதும்போது தான் பீக்கில் இருக்கீங்க. பெசிமிஸ்டாக இருக்கும்போது ஒரு ஆப்டிமிஸ்டிக் சித்தாந்தங்களையும் ரொம்ப இப்படி ஒரு தன்னம்பிக்கையாக பேசக்கூடிய விஷயங்களையும் யாருமே தொடக்கூடாது, பேசக்கூடாதுன்ற சமயத்தில் ஒரு பெண்ணாக இருந்து பேசினப்ப இந்த போல்ட்னஸ் இருக்கிறது எனக்கு எல்லாமே வளர்ப்பு. எங்கள் அப்பா அம்மா எனக்கு கண் முன்னாடி அவ்வளோ ஒரு பெரிய ரோல் மாடல். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எனக்கு இப்போ 82 வயசு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்னா 2 வயசு 3 வயசு வச்சுக்கோங்க. இருங்க, 80 வருஷம் முன்னாடி எல்லாரும் பொண்டாட்டியெல்லாம் மனுஷியாக கூட மதிக்காத அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா பப்ளிக்லேயே எங்கள் அம்மாவை மேடம் இங்கே வா மேடம், ஏன்னு கூப்பிட மாட்டார், ராஜலக்ஷ்மின்னு கூப்பிட மாட்டார், மேடம். அந்த மாதிரி அப்பா மரியாதை கொடுத்து, அம்மா மரியாதை கொடுத்து, பெண்கள் நாங்கள்லாம் பெண்கள் கல்லூரி, பெண்கள் ஸ்கூல் தான். ஆனால் எங்களுக்கு 18 வயசில் எங்கள் எல்லாருக்குமே கிஃப்ட் என்னென்னா கார் ஓட்டுறதுக்கு டிரைவிங் லைசன்ஸ். அதே மாதிரி YMCA தான் ஸ்விம்மிங் பூல். அதை சனிக்கிழமை 2 மணி நேரம் பிளாக் பண்ணி எங்கள் அப்பா காலையில் 6லேருந்து 8 வீட்டில் இருக்க பெண்கள்லாம் ஸ்விம்மிங் காமிச்சார். ஒரு பக்கம் கண்டிப்பு கட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் பெண்களுக்கு எல்லாம் தெரியணும். எல்லாம் முடியுமா? ஏன் முடியாதும்பர் கேட்டாலே. அதனால் 10 அடி செவத்தில் உட்கார வச்சுட்டு குதி, கால் உடையிறத பார்க்கலாம் குதிம்பர். அது மாதிரி எல்லா பசங்களுமே. ஸோ அப்படி ஒரு தன்னம்பிக்கையோட அப்பா இருந்தார். அம்மா கிட்டேருந்து ஆர்ட்ஸு, பாட்டு, எழுத்து அதெல்லாம். அண்ட் அன்பில் 2 பேரும் எல்லாருமே சொல்லுவாங்க, கதையில் கணவன் மனைவி அன்பு ரொம்ப நல்லா இருக்குங்கப்பா. எங்கள் அப்பா அம்மா அப்படி வாழ்ந்தாங்க, என் புருஷனோட நான் அப்படி வாழ்ந்தேன்.
அதனால் இதெல்லாம் ரோல் மாடல்ஸ் எனக்கு அமைஞ்ச இயற்கையான ரோல் மாடல்ஸ். இவ்வளோ போல்டாக இருந்ததுனால சிஎம் கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. போல்டுக்கு சம்மந்தம் இல்லை, அவள் என்னை அக்கான்னு தான் கூப்பிடுவோம். இல்லை அவங்களும் உங்களை மாதிரி ஐயோ அவங்க நாங்கள் டான்ஸ் மூலமாக இணைஞ்சோங்க. டான்ஸ் ஒரே டீச்சர்கிட்ட கற்றுட்டதில் இணைஞ்சோம். ரொம்ப என் அக்கா மாதிரி நடத்துவாங்க. அவங்களோட நான் 5 வயசு பெரியவோம். ரொம்ப மரியாதை, ரொம்ப என் வீட்டுக்கு எப்போ பாரு வருவாங்க. இன்பிட்வீன் ஷூட்டிங்கில் வருவாங்க மேக்கப்போட. மேடையில் அப்போல்லாம் சமையலுக்கு நான் வேலைக்கெல்லாம் போகலை. அப்போது 68க்கு முன்னாடி. அப்போ வந்து மேடையில் ஏறி உட்காருவாங்க அடுப்புக்கு பக்கத்தில் மேக்கப் ட்ரெஸ்ஸோடையே. நான் தோசையெல்லாம் சூடாக வாத்து போட்டேன்னா சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஷூட்டிங்கில் இருந்து நடந்தது அது சொல்லுவாங்க. 2 பேரும் வந்து அவளுக்கு லீவ் ஷூட்டிங் இல்லாத அன்றைக்கி மகாபலிபுரம் பக்கத்தில் அப்போ சில்வர் சாண்ட்ஸ்னு ஒரே ஒரு ரெசார்ட் தான் இருந்தது. இப்போ மாதிரிலாம் இல்லை. அந்த சில்வர் ரெசார்ட்டில் சில்வர் சாண்ட்ஸில் காட்டேஜ் போட்டு 2 பேரும் போய் அங்கே ஒரு நாள் பூரா தங்குவோம். மனசு விட்டு பேசுவாங்க. ரொம்ப எங்கள் நட்பு ரொம்ப ஒரு அழகான நட்புங்க. அப்புறம் அவங்க பாலிட்டிக்ஸ் போனப்புறம் போகிறோம், இனிமேல் நமக்கு இது வேண்டாம், நாங்கள் 2 பேருமே விலகிட்டோம். இந்த கேள்விக்கு உங்களால் தான் பதில் சொல்ல முடியும். என்னென்னா, நான் வந்து ஒரு மேட்ரிமோனியல் 28 இயர்ஸாக ரன் பண்ணுறேன். பர்சனலாக பேரண்ட்டை வர சொல்லி மீட் பண்ணி பொண்ணு பையனையும் பேச வைக்கிறேன். பொண்ணு பையன்லாம் பேசினதுக்கப்புறம் கேட்குறப்ப பையன் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு நம்ம அம்மா மாதிரி ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு ஒய்ஃப் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள பொண்ணுங்க அது அன்புங்கிற வார்த்தையாக என்னன்னு தெரியாத மாதிரி, எவ்வளவு பேக்கேஜ் உங்களுக்கு, வீடு உங்கள் பேரில் இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேள்வினால பையன் அப்செட் ஆகி, மேடம் எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த பொண்ணுங்களோட மென்டாலிட்டி வந்து இதை வந்து மாற்றுறது எப்படி, மாற்றவாது முடியுமா முடியாதா? அப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பறவையை கூண்டுக்குள்ளே வச்சுட்டோ இல்லை ஒரு நாயை கட்டி போட்டு வச்சுருக்கேன்னா, அந்த கூண்டு கதவை திறந்து விட்டப்புறம் சங்கிலியிலேருந்து அவுத்து விட்டப்புறம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் நாய் பறவை எல்லாம் வளர்த்துருக்கேன். தலைகால் புரியாமல் சுத்தம். அது அந்த ஃப்ரீடம் கிடைச்ச உடனே இப்படி எங்கேருந்து அர்த்தமே இல்லாமல் குதிக்கும். ஏன்னா அந்த ஃப்ரீடம், பெண்களுக்கு ஃப்ரீடம் வந்ததில் சில பெண்கள் தலைகால் புரியாமல் குதிக்கிறாங்க. இது தானாக தான் அடங்கணுமே தவிர, அவங்களுக்கு பட்டு புரிஞ்சு அடக்கணுமே தவிர, பாய்கட் பண்ணிக்கணும், நீ ஒரு நாள் சமை நான் ஒரு நாள் சமை, இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போடுறதுக்கு மேரேஜ் இல்லைங்க. மேரேஜுங்கிறது கிவ் அண்ட் டேக், காம்ப்ரமைஸ். அதில் அன்பு தான் பிரதானமாக இருக்கணும், அப்புறம் மரியாதை இருக்கணும். இது 2மே இல்லாமல் இருந்ததுன்னா அது ஒரு வியாபாரம். அது காணிகள் அதுக்கு அனுபவிக்கிட்டோம், தானே பட்டு தெரிஞ்சுப்பாங்க. அந்த காலம் எல்லாரும் சொல்கிறது தான், 15 வயசுலேருந்து உங்களுடைய நாவல் எல்லாமே படித்து, உங்களுடைய கதைகள் படித்து, அதன் மூலமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுருக்கீங்கிறது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய புத்தகத்துக்கு வந்து இவங்களுக்கு அனுப்பிச்ச உடனே எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெயிலில் பாராட்டி அந்த புக்கை படித்து எனக்கு சொன்னாங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எத்தனையோ பெரிய எழுத்தாளர்கள்லாம் புத்தகம் கொடுத்துருக்கேன். ஆனால் முதல்ல வந்தது சிவசங்கரி மேடம் இருந்து தான். நான் எழுதுறதுக்கு நேரம் இல்லை, நான் வாய்ஸ் மெயிலில் கொடுத்துட்றேன்னு புத்தகத்தை முழுவதும் படித்து அந்த இடத்துலேருந்து எனக்கு நிறைய பாராட்டினாங்க. எனக்கு வந்து கேள்வி என்னென்னா, நீங்கள் வந்து அப்பா அம்மா ரோல் மாடல் சொன்னீங்க. அதனால தான் ஒரு பாரம்பரியமான தாம்பத்தியம், குடும்ப அன்பு, கூட்டு குடும்பம்லாம் சொன்னீங்க. நீங்கள் எழுதுறது இவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட உங்களுக்குன்னு ரோல் மாடல் யார்? சின்ன வயசில் என்ன தான் எழுத ஆரம்பித்தாலும் அந்த கட்டத்தில் இருந்தவங்களா, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களா, நீங்கள் மிகுந்து வியப்பான எழுத்தாளர் யார்? அந்த ரோல் மாடல் யார்? நம்ப மாட்டேங்க, எனக்கு சினிமாக்காரங்கள்லேயும் சரி எழுத்தாளர்கள்லேயும் சரி எனக்கு ரோல் மாடல்லாம் கிடையாது. எனக்கு நல்லா இருந்தால் படிப்பேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு எங்கள் ரோல் மாடல் எங்கள் அப்பா அம்மா தான். மற்றபடி எனக்கு ரோல் மாடல்ஸ் யாருமே இல்லை. எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா ஒரு ரோல் மாடல். ஏன்னா அவங்கக்கிட்ட சின்ன வயசுலேருந்து பழகியிருக்கேன். அப்படி ஒரு பார்த்துருக்கேன். பதிவிரதைன்னா அவங்கள மாதிரி பதிவிரதைக்கு யாரும் இருக்க முடியாது, அப்படிப்பட்டவங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நல்ல என்னை சுற்றி நல்ல மனுஷங்களை பார்த்ததில் அவங்களாம் தான் எனக்கு ரோல் மாடல். நான் வந்து எழுத்தாளர் ஆனது ஒரு இனிய விபத்து. நான் ஆகணுங்கிற கனவோடு தான் நான் ஆகலை. எழுத ஒரு சந்தர்ப்பம் வந்தது, எழுதினேன், அக்செப்ட் ஆச்சு. அடுத்த வருஷத்துக்குள்ளேயே அவார்டும் வந்துடுத்து. அது மாதிரி கடன்னு பீப்புள் அக்செப்டட் மீ. அதனால் நான் வந்து எனக்கு ரோல் மாடல்லாம் யாரும் கிடையாது. சினிமாவில் கூட எனக்கு அந்த ஹீரோ வர்ஷிப்லாம் கிடையவே கிடையாது. சில பிடிச்சதான் பிடிக்கும், அதே ஹீரோ நடித்த அடுத்த படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைம்பேன். ஸோ எழுத்தாளர்களையும் அப்படி தான்.
எல்லாரும் 100% நல்லா எழுதுகிறாங்களா? இல்லை, சில எழுத்துக்கள் சுமாராக இருக்கும். அப்போ சுமாராக இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஸோ இது ஹீரோ வர்ஷிப் ரோல் மாடலோடு படித்தோம்னா மஞ்சள் கண்ணாடி போட்டுக்கிறோம். நம்ம மஞ்சள் கண்ணாடி போடாமல் விரிந்த மனசோட, தெளிவான மனசோட, ஓப்பன் ஹார்ட்டடில் படித்தாதான் உங்களுக்கு அந்த எழுத்தை நீங்கள் எழுத்தாக பார்க்க முடியும். தாக்கமும் இல்லை எனக்கு. நான் என்னோடய எழுத்துக்கள்லாம் நீங்கள் தான் சொல்லணும். யார் மாதிரியா நான் எழுதுறேன்னா, யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் என்கிட்ட கிடையாது. அது ஏன்னா அது எழுதணுங்கிற கனவோ அந்த வெறியோ இல்லாமல் நான் எழுத ஆரம்பித்தேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் மீ. நான் தான் எல்லாத்துலேயும். நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ நான் தான். உங்களோட மாஸ்டர் பீஸ் வந்து ஒரு மனிதனின் கதைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களோட அந்த கதை வந்து ஒரு குடியினால், போதையினால் எப்படி ஒரு மனுஷனோட இது வந்து மாறுது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எழுதியிருப்பீங்க. நானும் வந்து ஆல்கஹால் இதில் வந்து நிறைய கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். டிபி ரிசர்ச் சென்டரில் சயின்டிஸ்ட்டாக இருந்ததுனால சோஷியல் சயின்டிஸ்ட்டாக வேலை பார்க்குறப்போ நிறைய வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் இதை பற்றியெல்லாம் அவங்களோட எல்லாம் பழகியிருக்கேன். இப்போ நம்ம எழுத்தாளர்கள் வந்து நம்ம நிறைய எழுதுகிறோம். ஆனால் வந்து நம்ம எழுத்தாளர்கள் வெறும் எழுத்து மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வந்து அவங்க ஒரு லிமிட் வச்சுருக்காங்க, ஒழுங்காக வந்து அவங்க இருக்காங்க. ஆனால் நம்ம இதில் அப்படி இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு குடிகாரன் இருக்கான். ஏன்னா நம்ம கவர்மெண்ட்டே டாஸ்மாக் வச்சுட்டு நிறைய அந்த மாதிரி சீரழிஞ்சு எல்லாம் வந்து குடி போதைங்கிறது சர்வசாதாரணமாக போயிடுச்சு. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ பேனாக்கள் பேரவை நம்ம ஒரு எழுத்தாளர்கள்லாம் நிறைய ஒன்று சேர்ந்துருக்கோம். அது வந்து ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு சஜஷன் கொடுக்க முடியுமா உங்களால்? என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. 70s and 80s 15 வருஷம் காலேஜாக போய் சேரியாக போய் மனிதன் கதையை போட்டு காமிச்சு பேசி ராஜாஜி புனர்வாழ்வு இல்லம்னு விஹெச்எஸில் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு நான் காரணமாகி ஃபுல் சர்க்கிள் எங்கேயாவது கையெழுத்து வாங்கிட்டு போய் ராஜீவ் காந்திகிட்ட கொடுத்து சட்டத்தை கடுமையாக்கணும்னு நான் சொன்னேன். விற்கிறவனுக்கு போதை மருந்தும் அதுவும் விற்கிறவனுக்கு எல்லாம் பண்ணி இப்போ 20 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா எல்லாமே விழலுக்கு இறைச்ச நீர் மாதிரி இருக்குமா. ஒரு தலைமுறையை நாங்கள் காப்பாற்றிருக்கோமா, ஒத்துக்கிறேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். போன வருஷம் எனக்கு ஒரு நாள் மத்தியானம் இருக்கும், ஜெர்மனிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த ஜெர்மனிலேருந்து ஃபோன் பண்ணவர் வந்து நிறைய பதட்டமாக பேசினார் என்கிட்ட. மேடம், உங்களுக்கு என்ன தெரியாது, நான் இங்கே ஜெர்மனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கிராமம் பேர் சொன்னார். அங்கேருந்து நான் வந்திருக்கேன். எங்கள் அப்பா மடாக்குடியும், அதனால் நான் 10 வருஷமாக அவர்கிட்ட நான் என் படிப்பை முடித்தேன். நல்ல நான் ஜெர்மனிக்கு வந்துட்டேன். நேற்று ராத்திரி எதேச்சியாக யாரோ உங்களுக்கு மனிதனின் கதை புக்கை எனக்கு கொடுத்தா பூரா உட்காந்து படித்தேன் மேடம். அழுதேன். எங்கள் அப்பா ஒரு குடி நோயாளி, அவருக்கு சிகிச்சை தேவை, அதை புரிஞ்சுக்காமல் நான் வந்து அவரோட பேசாமல் வந்திருக்கேனே. இன்னைக்கு காத்தால் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி, அப்பா நான் லீவ் எடுத்துகிட்டு வரேன், உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உன்னை காப்பாற்ற போகிறேன்னு சொன்னேன். இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சொன்னேன்னு ஃபோன் பண்ணேன். எப்போ நான் எழுதினேன்? 80 எழுதின கதைக்கு 30 வருஷம் கழித்து ஒரு ரியாக்ஷன். எதாவது நம்ம செய்கிற காரியம் உண்மையாக இருக்கணும், ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், தர்மத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும், மனசில் நல்லதாக நினச்சி எழுதணும். அதுக்காக கெட்ட விஷயத்தை பற்றி கூட எழுதலாம், ஆனால் அதுலேருந்து கூட ஒரு விழிப்புணர்வு வரணும்னு எழுதணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் டாஸ்மாக் கடைகளை மூடணும், வேறு வழியே கிடையாது. அது ஒன்று தான். அது நடக்காத வரைக்கும் ஒன்றுமே நடக்கும். என்ன பண்ண முடியுமா? நான் 50,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் ராஜீவ் காந்திகிட்ட கொடுத்தேன். இப்போ சின்ன வயசுக்காரங்கெல்லாம் எடுங்கோ, பெரிய ஒரு புரட்சியாக்குங்கோ, 10 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு போய் ஸ்டாலின்கிட்ட கொடுத்து எடுக்க சொல்லுங்க. என்னெல்லாம் இந்த வயசாச்சு, என்னோட பண்ண முடியாது. ஸோ இனிமேல் யங்ஸ்டர்ஸ் அதை பண்ணணும். மேடம், 1980s உங்களோட ஒரு கதையோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் எங்களுக்கெல்லாம். நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ உங்களோட சேர்ந்து அவங்க இந்துமதி மேடமும் சேர்ந்து 2 பேர்னு ஒரு கதை எழுதினீங்க.
அந்த புதுசாக 2 பேர் ஜாயின் பண்ணி எழுதுறதுங்கிறது ஒரு புது கான்செப்ட், எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. அது எப்படி அந்த ஐடியா வந்து உருவாச்சு? 2 பேரோட கருவும் வந்து குமுதத்துக்கு தான், அந்த கிரெடிட் குமுதத்துக்கு தான். இந்த மாதிரி ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து எங்கள் 2 பேரையும் கேட்டு மொத்தமே 16 வாரம் தான் கதை. நீங்கள் 4 வாரம், அவங்க 4 வாரம், அவங்க 4 வாரம், நீங்கள் 4 வாரம் முடிச்சுடணும். பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. அது சரி, நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுறத பண்ண வேண்டியதானே. கரெக்ட். ஸோ இந்துமதி மெட்ராஸ்க்கு வந்த சமயத்தில் மாரிஸ் ஹோட்டலில் ரூம் போட்டு வச்சுட்டு அங்கே தான் நாங்கள் தங்குவோம். இந்துமதி வந்தாங்க. 2 பேரும் ரஃப்பாக என்ன கதை இருக்கணுங்கிறத யோசிச்சுட்டோம். நான் சொல்கிறத அவங்க அக்ரி பண்ணாங்க, அவங்க சொல்கிறத நான் அக்ரி பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நமக்கு அது வந்து கேரக்டருக்கு யார் மாதிரி இருக்கணும்ன்ட்டு எங்களுக்கு தெரிஞ்ச சில கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க அமைப்பில் அமைக்கலாம். இந்த மாதிரி பேசிக்காக சில விஷயத்த பேசிட்டு வந்துட்டோம். அவ இஷ்டம், அது என் முடிவெல்லாம் அவ இஷ்டம். அது இந்த பற்றி நான் ஆரம்பிக்கிறேன்னாங்க. நான் சொன்னேன் நான் முடிக்கிறேன்னு. ஸோ ஆரம்பித்து எழுதி நான் முடித்தேன். அது வந்து அடல்ட்ரி சம்மந்தப்பட்டது. நல்ல கணவன் இருக்கிறச்சியே ஒரு மனசில் இருக்கிற ஒரு ஏக்கத்தின் காரணமாக தன்னை விட சின்ன வயசுக்காரங்கிட்ட உறவு கொள்வது. கடைசியில் அந்த பையன் இவளை இட்ஸ் ஜஸ்ட் அஃபேருங்கிற அப்புறம் விட்டுட்டு போயிடுவான். அப்போது ஹஸ்பண்ட் தான் வந்து அவளை அரவணைச்சி கூட்டிகிட்டு போவான். இது தப்பு இல்லை, இட்ஸ் ஓகே, உன் மனசில் ஒரு சலனம் அப்படிங்கிறப்ப கூட்டிகிட்டு போயிடுவான். பேச்சே இருக்காது. இது வந்து அப்போ அமக்கலப்பட்டது. எப்படி 2 பெண் எழுத்தாளர்கள் ஒரு கல்யாண பெண்ணு சோரம் போகிறத பற்றி எழுதலாம். அப்புறம் ஒரு மந்திரி ஒருத்தரப்போ பொது மேடையில் பேசியிருக்கார். இது எழுதினவங்களே அப்படிப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. என்னெல்லாமோ அப்போல்லாம் வரும். போல்டாக எழுதினா அது ஏற்றுக்க சமுதாயத்துக்கு துணிச்சல் இல்லை. அது ஆனால் அந்த கிரெடிட் பூரா குமுதத்துக்கு தான். அஸ்வினிங்கிற பத்திரிகை இந்துமதி நடத்திட்டு இருந்தாங்க அப்புறமா 80s. அப்போ வந்து என்னை சந்தித்து நீ நான் எழுதலாமா திரும்பின்னா நான் சொன்னேன் பரிசோதனைகள் ஒரு தடவை தான்.